இன்றைக்கி நம்ம இந்த பொந்தில் உள்ள தேனீச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த கல் சிரல் எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கினா தான் எடுக்க முடியும். இதை எப்படி எடுக்கிறோன்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் ஒதுக்கி எடுத்துட்டோம். இனி இந்த கல் இந்த 2 கல்லையும் தூக்கணும்னா இதுக்கு கீழே ஈச்சு இருக்குது. உங்களுக்கு இதில் ஈச்சு ஓடுறது தெரியுவா? கட் பண்ணிட்டு இறக்கி அதுக்குள்ளே ஃப்ரேம் அடுத்த ஃப்ரேம் எடு. இது புடி. இது ஃபுல்லாக தேனடை. இதில் கொஞ்சம் மண் பட்டுது. எவ்வளோ தேன். இந்த மாதிரி அடையை நாங்கள் எடுத்து கரெக்டாக அந்த ஃப்ரேமோட சைஸுக்கு நாங்கள் வெட்டுவோம். வெட்டிட்டு அதை அதில் கட்டி வச்சு அதுக்கப்புறம் அதை அந்த பாக்ஸில் நம்ம உள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸை ஈச்சி இருக்கிற இடத்துல பக்கத்தில் கொண்டு வச்சிடணும். வச்சோம்னா மேக்ஸிமம் அதுவாகவே மேலே ஈச்சி ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை நம்ம ராணியை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதோட ரெக்கையை வெட்டி அதுக்குள்ளே போட்டோன்னா ஈச்சி ஏறிடும். இப்போ அந்த பாக்ஸை அதில் கொண்டு வச்சாச்சு. நம்ம ஃப்ரேமில் எல்லா இதுலேயும் அடை கட்டி வச்சுருக்கோம். அதனால் ஈச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஏறுது. ஆனால் இன்னும் ராணி உள்ளே வராதனால அந்த இது ஸ்பீடில் ஏறாது. பாருங்கள், பக்கத்தில் க்ளோஸாக பாருங்கள், ஈச்சி ஏறிட்டுருக்கு. இதில் நம்ம இதே டைமில் ராணியும் தேடிட்டுருப்போம் ஒரு சைடு ஓடி. நமக்கு ராணி கிடச்சிட்டுனா இன்னும் வேலை ஈஸியாகிடும். நம்ம நேரத்துக்கு என்னதோ ராணி அதுவாகவே உள்ளே போயிடுச்சு. அதனால் ஈச்சி அதுவாகவே ஏறுவு. நானும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டேன். அப்போ இன்னும் ஸ்பீடாக ஏறிடும். மழையெல்லாம் வரதுக்கு முன்னாடி அதுவே நம்ம கூட்டில் அடைஞ்சிட்டு இன்றைக்கி எங்களால் ராணியை பிடிக்க முடியல. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நாங்கள் இந்த கூட்டில் நாளைக்கு ராணியை எடுப்போம். எடுத்து ரெக்கை வெட்டி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, ஈச்சி பிடிச்சி முடிஞ்சாச்சு. ஈச்சி பிடிச்ச பாக்ஸை வீட்டுக்கு கொண்டு பின்னாடி வச்சுட்டோம். இன்னும் ஒரு நாள் 2 நாள் நம்ம அந்த ஈச்சோட ஃப்ளோ எல்லாம் பார்க்கணும். அப்போ தான் இங்கே ஸ்டே ஆகுமான்னு தெரியும். பாக்ஸ் வச்சு 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லா ஃப்ரேமும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குது. இப்போ பாருங்கள், நம்ம ட்ராவலில் கொண்டு வந்ததுனால ஃப்ரேம் எல்லாமே கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதை நம்ம நேராக வரிசைப்படுத்தி அடிக்கிடணும். அடிக்கிட்டு நம்ம கீழே உள்ள ப்ரூட்டையும் இதே மாதிரி செக் பண்ணணும், ஃப்ரேம் எல்லாமே கரெக்டாக இருக்கானி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுல எல்லா ப்ரூட்டும் கொஞ்சம் நெருங்கி இருந்து இதை நம்ம கேப் விட்டு வைக்கணும். இல்லைன்னா ஒரு சைட் கேப் இருக்கிறதுல ஃப்ரேமை விட்டு வெளியே அடைக்கட்டும். அதனால் நெருக்கி வைக்கணும். இப்போ இந்த ஃப்ரேமை எடுத்து பார்ப்போம், அடை எந்த அளவுக்கு கட்டியிருக்குன்னு. 2 நாள் ஆகிருக்கு பாருங்கள், நமக்கு கொஞ்சம் தான் கட்டியிருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.